Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோட்டலில் செய்யக்கூடிய முட்டை கலக்கியை கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கலக்கி பண்ணுறதுக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை இது போல் உடச்சி விட்டதுக்கப்புறம் முட்டை கலக்கிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மிளகுத்தூள் ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் ஒரு முட்டை கலக்கிக்கு. நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கலாம். நல்லா இந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடலாம். முட்டையோட வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு கொஞ்சம் கூட தனித்தனியாக தெரியக்கூடாது. நல்லா அடித்து விடணும் ஸ்பூனில். நல்லா இந்தளவுக்கு கைவிடாமல் நல்லா படப்படன்னு அடித்து விடுங்க. நல்லா இந்தளவுக்கு அடிச்சு விட்டாச்சு. நல்லா அடிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகணும். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கல் நல்லாவே சூடாக இருக்கணும். தோசை கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. கொஞ்சம் கூட மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றிட வேண்டாம். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் விட்டு கல் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசைக்கல்லை முட்டை விடுறதுக்கு முன்னாடி இது போல் நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லை விட்டுக்கலாம். தோசைக்கல்லை விட்ட உடனே நம்ம தோசை கரண்டியில் அப்படி இது போல் நல்லா பிரட்டி விடணும். நல்லா இது போல் நல்லா அப்படி உருட்டி விடுங்க. பிஞ்சு போகக்கூடாது, நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நல்லா இந்தளவுக்கு நல்லா உருட்டி விட்டுட்டே இருக்கணும். தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்தளவுக்கு உருட்டி விட போகிறோம். ஹீட்டு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பிஞ்சு தாங்க போகும். நல்லா இது போல் நல்லா உருட்டி விட்டுக்கலாம். அவ்வளோ உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெளியே மட்டும்தான் வேகணும். உள்ளே வந்து கொஞ்சம் குழகுழப்பு தன்மை அப்படியே இருக்கணும். அப்படின்னா தான் முட்டை கலக்கிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வெளியே மட்டும்தான் வெந்திருக்கு. உள்ளே அப்படியே கொஞ்சம் குழகுழப்பு தன்மை அப்படியே தான் இருக்குது. அவ்வளோதான், கலக்கி ரெடி ஆகிருச்சு. ஹோட்டலில் இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் முட்டை கலக்கி பண்ணுவாங்க. வெளியே மட்டும்தான் வேகும், உள்ளே கொஞ்சம் கூட வேகாது. அப்படியே அந்த குழகுழப்பு அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ஃபுல்லாகவே வேக விட்டுருவோம். அப்படி ஃபுல்லாக வந்து அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. இது போல் உள்ள குழகுலன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.